ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாம் ஒரே இயற்கையாக இருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப அழகான இயற்கை சார்ந்த ஒரு மலை தான் இது. இது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அமராவதி போகிற வழியில் வானப்பட்டிக்கும் அமராவதி டேம் போகிறதுக்கும் சென்டரில் இருக்கும். சுற்றியும் பாக்கு தோட்டங்களும் அதே மாதிரி மாங்காய் தோப்புகளும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விவசாய பூமிகளும் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா மலை பக்கத்தில் நம்ம நெருங்கியாச்சு. பார்க்கறதுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம மலை. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஃப்ரண்டேஜ்லேருந்து பேக்கேஜ் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கரடுமுரடான கல் பாறைகளோடு தான் நம்ம போகிறோம். இந்த வீட்டுக்கு பேக் சைடில் அந்த மலை இருக்குது, நம்ம அதில் போக முடியாது. ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறோன்னு விரும்புகிறேன். இந்த பழைய காலத்தில் இந்த குள்ள மனிதர்கள்லாம் வாழ்ந்த மாதிரி டோல்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மலையோட ரைட் சைடில் இருக்கும். நான் வந்த லொக்கேஷன்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 சைடும் கல் வச்சுட்டு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த இது. நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. பழங்கால குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இதுன்னு சொல்லுவாங்க, டோல்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இது பேர். அதெல்லாம் இங்கே இருந்திருக்கு. எல்லாம் நம்ம ஆளுங்க நாசம் பண்ணி அதெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்க வேண்டிய பொக்கிஷத்தெல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னோடய நேட்டிவ்ஸில் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் எங்கள் ஊரில் முள்வேலி போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. யாரும் உடைக்கக்கூடாது, ஏதாச்சும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி.